அப்படி காலையிலே என்னத்தை தின்னுட்டு கொமட்டுறன்னு தானே பார்க்குறீங்க. வெந்தயம் தாங்க ஓவர் நைட் சோக் பண்ணி அதை சாப்பிட்டேன். என்னோட 2026 ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னோட செல்ஃப் கேர் வந்து ஹேர் கேரோ இல்லை ஸ்கின் கேரோ இல்லைங்க, ஹெல்த் கேர் தான். இந்த வருஷம் வந்து நல்லா ஹெல்த்தியாக எனக்குன்னு டைம் ஒதுக்கி நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, எக்ஸசைஸ், வாக்கிங்னு கரெக்டாக பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது தான். உள்ளே சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடாக எடுத்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸு, தண்ணி நிறையா குடிக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வெளியில் நம்மளோட முடி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னு எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், அது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்மள எத்தனை பேர் நம்ம காலை சாப்பாடு செய்வோம், ஒரு நாளைக்கு பத்தாமல் போயிடும். அது சரி நமக்கு தானே பத்தலை, பரவாயில்ல நம்ம மத்தியானம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலை சாப்பாடே ஸ்கிப் பண்ணிடுவோம். நானுமே அதில் ஒன்று, காலை சாப்பாடு இல்லை அப்படின்னா ஓகே மத்தியான சாப்பாடு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிடுவேன். நமக்குன்னு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நமக்குன்னு இல்லை, நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. இன்றைக்கி காலை சாப்பாட்டுக்கு கம்பும் தினையும் வச்சு ஒரு தோசை தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே முறுமுறுன்னு நார்மல் தோசை கூட இந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்காது போல், அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த தோசையை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது மொறுமொறுன்னு இருக்கிறதுனால நார்மல் அரிசி மாவு தோசையை அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க. இந்த தோசையை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள்.